1977ஆம் ஆண்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஸ்பேஸ்ல இருந்து ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னலை வந்து ரிசீவ் பண்றாரு. உடனே அந்த சிக்னலை பார்க்கும்போது 77 செகண்ட் அந்த சிக்னல் வந்து பிளே ஆகுது. இது நார்மலா இந்த ரேடியோ சவுண்ட் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரேடியோ சவுண்ட் மாதிரி தெரியல, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு மற்ற ஒரு சயின்டிஸ்ட கொஞ்சம் கூட்டு வச்சு இது என்ன மாதிரியான சிக்னல் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த சிக்னல் இருக்குல்ல, இந்த 77 செகண்ட் மட்டும் ஓடக்கூடிய சிக்னலை வந்து அனலைஸ் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா வவ் அப்படிங்கிறது, WOW அப்படிங்கிற மாதிரி அந்த சிக்னல்ல வந்திருக்கு. என்னடா வவ்னு சொல்லி வந்திருக்க, இது யார் அனுப்பியிருப்பா, எந்த கிரகத்துல இருந்து வந்திருக்கு, இல்ல ஏலியன் அனுப்பியிருக்காங்களா, இல்ல வேற யாரோ வேற பூமி, நம்ம பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா, அதே மாதிரி சனி ப்ளூடூத் இப்படின்னு சொல்லி நிறைய கிரகங்கள் இருக்கு. ஸோ அங்க இருந்து வந்துட்டு இருக்கா, நம்ம இங்க பூமியில வாழ்ற மாதிரி வேற கோள்கள்ல வேற யாரும் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா அப்படின்னு இன்னும் வரைக்கும் இதுக்கு முடிவே தெரியல. 2026 வருஷத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நிறைய டெக்னாலஜி இருக்கு, இருந்தும் ஒரு சில விஷயங்களுக்கு இன்னும் வரைக்கும் முடிவு தெரியல. அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ அந்த இதுல இந்த ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏலியன் இருக்கா இல்லையா, ஏலியனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பயனுள்ளதா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸோ இன்னும் வரைக்கும் முடிவு தெரியாத ஒரு விஷயத்துல இந்த ஒரு விஷயமும் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.